Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா பயாலஜி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பசங்க கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பரவாயில்ல, பயாலஜி எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பயாலஜி எக்ஸாம் பேப்பரை வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் நம்மளோட பேப்பரை வேல்யூட் பண்ணுவாங்க. என்ன சார் சொல்றீங்க, 6 பேர் நம்ம பேப்பர் வேல்யூட் பண்ணுவாங்களா? ஆமாம், அதாவது பாட்னியை 3 பேர் செக் பண்ணுவாங்க, ஜுவாலஜியை 3 பேர் செக் பண்ணுவாங்க. அப்போ மொத்தமாக சேர்த்து 6 பேர் நம்ம பேப்பரை டச் பண்ண பின்னாடி தான் நமக்கு நினச்சி பார்த்தீங்கன்னா மார்க்கே நமக்கு வரப்போகுது. சரியா? அப்போ பாட்னியில் 35 அவுட் ஆஃப் 35 நான் எடுக்கணும், ஜுவாலஜிலையும் 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கணும். அப்போ இங்கே ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. நிறைய நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோ நான் சொல்கிறேன். சரியா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல மார்க்கே நீங்கள் என்ன பார்த்தா உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னியாக இருக்கட்டும், ஜுவாலஜியாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த அதாவது சில பேருக்கு பாட்னி ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு ஜுவாலஜி ஈஸியாக இருக்கும். அப்போ நீங்கள் தான் என்ன பண்ணி பார்த்தா முடிவு பண்ணணும், எதை நம்ம வந்து உட்காந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது, எது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அப்போ ஒன் வேர்ட்ஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸ் நல்லா கவனிச்சிருப்பீங்க. புக் பேக் ஒன் வேர்டாக இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, சஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் மனப்பாடம் பண்ணும்போது அதை பார்த்து கரெக்டாக நீங்கள் பார்த்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் 2 மார்க்ஸ் படிக்கிறீங்கல்ல, அதுல இருந்து அதே மாதிரி 5 மார்க்ல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி தியரி பேப்பருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தியரி பேப்பருக்கு எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் 5 மார்க் வந்து கொஸ்டின் இருக்கு அப்படின்னா 5 மார்க் போட மாட்டாங்க, 4 மார்க் 4.5 மார்க் தான் போடுறாங்க. அதனாலதான் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து என்ன சொல்றோம், உங்களுக்காக வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நம்ம போறதுக்கு காரணமே அதுதான். ஆன்சர் கீல என்ன இருக்கு, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா நாம எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். சரியா? அதனாலதான் நான் அடுத்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா பயாலஜிக்கு ஆன்சர் கீ நான் என்ன சொல்றது உங்களுக்காக கொடுக்குறேன். அதையும் நீங்க பாருங்க, அதுல இருந்து நிறைய நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரியா? அப்ப எந்த கொஸ்டின் எழுதணும் அப்படின்னா எனக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும், பாட்னியா இருக்கட்டும், ஜுவாலஜியா இருக்கட்டும். அப்ப எதெல்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா டைப்ஸ். சரியா? டைப்ஸ் கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை விடவே விடாதீங்க. டைப்ஸ் ஆஃப் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க, கண்டிப்பா அதுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயன்கள். சரியா? ஏதாவது ஒரு இதை கொடுத்து என்ன பார்த்தா அப்ளிகேஷன், அதாவது பயன்கள் வந்து கேட்பாங்க. சரியா? யூசஸ், அதை என்னன்னு சொல்லி பார்த்தா விட்டுறாதீங்க. தேர்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து வரும். அப்ப டிஃபரன்ஷியேட் பிட்வீன்ங்கிற கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. இப்ப இந்த 3 கொஸ்டினுமே நீங்க என்ன பார்த்தா விட்டக்கூடாது. அதுக்கப்புறம் 4வது என்னன்னு பார்த்தா டயக்ராம். சரியா? டயக்ராம் வந்தாலும் என்ன பார்த்தா விட்டுறாதீங்க. இந்த டயக்ராமுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன், ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து சொல்லி கொடுக்க போறேன். அப்ப அந்த ட்ரிக்கை நீங்க கவனிச்சிட்டீங்க அப்படின்னாவே டயக்ராமுக்கு என்னன்னு பார்த்தா மார்க் வந்து நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. சரியா? ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். சரியா? ஈஸியா என்னன்னு பார்த்தா டயக்ராமுக்கு நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, அப்ப இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து விட்டுறாதீங்க. இந்த 4 டைப் ஆஃப் கொஸ்டின்லயே நமக்கு வந்து தியரிட்டிக்கலா நம்ம எழுதும் போது முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்கு. சரியா? நீங்க வேற ஏதாவது உட்காந்து நீங்க 2 பேஜோ 2.5 பேஜோ நீங்க 5 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு 4 மார்க் 4.5 மார்க் தான் போடுவாங்க. ஆனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க செலக்ட் பண்ணி எழுதும் போது 5 மார்க் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது 2 மார்க்ல இருந்தாலும் சரி, 3 மார்க்ல இருந்தாலும் சரி, இதை நீங்க கவனிச்சுக்கங்க. ஓகே சார், இப்ப டயக்ராமுக்கு என்ன சார் பண்றது? டயக்ராமுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து இருக்கு. சரியா? என்ன ட்ரிக் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சிருக்கும். சரியா? நான் ஆஃபலி எக்ஸாமுக்கு இந்த ட்ரிக் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? புதுசாக வந்த பசங்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ வந்து இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு. சரியா? நான் வந்து சும்மா உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன். இது வந்து ஹெட் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? இது வந்து என்னது ஹேண்ட் அப்படிங்கிறது நான் தெரியும். இது வந்து என்னது லெக். இதை வந்து நம்ம டைரக்டா என்ன சொல்லுவோம்னா இப்படிதான் நம்ம எழுதுவோம். எப்பயுமே ஒரு டயக்ராம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், அதோட பார்ட்ஸை வந்து இப்படி டைரக்டா நம்ம நோட் பண்ணுவோம். சப்போஸ் எனக்கு வந்து டயக்ராம்ல நான் ஃபுல் மார்க் எடுக்கணும், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த பார்ட் வந்து லெக் அப்படிங்கிறது எனக்கு மறந்து போச்சு. மறந்து போனோடனே நம்மளால என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருவோம். ஒரு ஏரோ மார்க் போட்டு அப்படியே விட்டுறாங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டுருங்க. நம்பர் போட்டுட்டு நீங்க இங்க எழுதணும். இங்க டைரக்டா இங்க எழுதாம செகண்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டு, தேர்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா லெக். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், நம்பர் போடணும். 1, இது வந்து 2, இது வந்து 3ன்னு சொல்லி நம்பர் போட்டீங்க அப்படின்னா
யாருமே பேப்பர் ரிலேஷன் பண்ண போறவங்க 1ஆம் நம்பர் ஹெட் எழுதி காம்பா, 2ஆம் நம்பர் எழுதி காம்பா, 3ஆம் நம்பர் இது எழுதி காம்பா அப்படின்னு சொல்லி யாருமே இதையும் வச்சு என்ன பண்ண போறோம்னா கம்பேர் பண்ண போறது கிடையாது. அப்ப எனக்கு வந்து இதுல வந்து ஒரு பார்ட்ஸ் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5க்கு மேல இருக்கும். எப்படி இருந்தாலும் எல்லா டயக்ராமுமே ஒரு 5 பார்ட்ஸ்க்கு மேலதான் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு மறந்து போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நம்பர் போட்டு எழுதும்போது ஓகே பார்ட்ஸ் எல்லாம் எழுதிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி டிக் போட்டு நமக்கு ஃபுல் மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. இந்த ட்ரிக்ஸை நல்லபடியா நீங்க யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பயாலஜி எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? அப்போ பயாலஜி எக்ஸாம்ல நான் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டியது பிரசன்டேஷன். அதுல ரொம்ப முக்கியமானது செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின். அதுக்கப்புறம் எந்தெந்த கொஸ்டின் எழுதும் போது எந்தெந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எது எழுதினாலும் நீங்க சப்கெட்டிங் போட்டு பாயிண்ட் போட்டு நீங்க எழுதிங்க அப்படின்னாவே மார்க் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.